Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் கோஃப்தால வந்து ஆரஞ்சு வெஜிடபிள் நம்ம பண்ண போறோம். யூசுவலா வந்து சிக்கன்ல ஆரஞ்சு சிக்கன் பண்ணுவாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆரஞ்சு வெஜிடபிள் கோஃப்தா பண்ண போறோம். அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதுல வந்து கேபேஜ், கேரட், கேப்சிகம் இது அத்தனையும் வந்து நல்லா சாப் பண்ணி ஃபுட் ப்ராசஸர்ல போட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து திருகி இதில் வந்து கிரேட்டரில் திருவி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதோட வாட்டர் வந்து நான் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாஸ்க்கு ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தேவையான உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் மைதா போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போடுறேன். உங்களுக்கு வந்து பைண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் வந்து நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ உருண்டெல்லாம் பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் வந்து நல்லா திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும், நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பிழிஞ்சு வச்சுருந்த அந்த தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன். இதில் வந்து ஆரஞ்சோட தோல் வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், ஆரஞ்சு ஜெஸ்ட், அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஒரு அரை கப், இதில் ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் க்ரீன் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றுறேன். அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த சாஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து கலக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில்
கொஞ்சம் இது குக் ஆகணும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால உடனே வந்து இது கொஞ்சம் கெட்டி ஆகுது. நீங்கள் கலக்கி விடுங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணியாக கலக்கினீங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் உருண்டையில் தான் போட்டிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் கலருக்கு நான் போட்டேன். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற உருண்டை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் வெஜிடபிளையும் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே. ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்ச் வெஜிடபிள் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி இது. சப்பாத்தி, பரோட்டா எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பியூர்லி வெஜிடேரியன் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.